ஜின்னு, லக்கி, என்ன வேஷம் அது? இது பகல் வேஷம். இல்ல, லவ குஷன் வேஷம். உங்கள யாரு லவன், யாரு குசன்? நான் தான் குசன், ஜுன்னு லவன். இப்ப எதுக்கு எப்படி ரெடி ஆனீங்க? இன்னைக்கு எங்க ஸ்கூல்ல ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன் இருக்குமா? சித்தி சித்தப்பா கிட்ட கேட்டோம், அவங்க தான் எங்களை இப்படி ரெடி பண்ணாங்க. எங்களுடைய கெட்டப் எப்படி இருக்குப்பா? நல்லா இருக்கு. கண்டிப்பா எங்களுக்கு தானப்பா ஃபர்ஸ்ட் பிரைஸ் கிடைக்கும். ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன்னா வேற ஏதாவது கெட்டப் நீங்க போட்டுருக்கலாம்ல. எதுக்கு இந்த கெட்டப் போட்டீங்க? இது ஜுன்னு செலக்ஷன். ஏண்டா, உனக்கு உங்க அம்மா சொன்னால இந்த கெட்ட போட்டுக்க சொல்லி? இல்ல சின்ன பாட்டி, எனக்கே அது தோணுச்சு. உனக்கு லவகுசாவை பத்தி எப்படி தெரியும் ஜுன்னு? நானும் அம்மாவும் அர்ஜுன் சித்தப்பா வீட்ல இருந்தப்போ சித்தப்பாவோட அம்மா டெய்லியும் எனக்கு ராமாயணம் படிச்சு சொல்லுவாங்க. சீதாராமனுடைய கதையை சொல்லுவாங்க. அப்படின்னா உனக்கு சீதாராமனோட கதை தெரியும்ல? நல்லா தெரியும் தாத்தா. ராமன் ரொம்பவே நல்லவரு. சீதா அம்மா மேல ராமர் உயிரையே வச்சிருந்தாரு. ஆனா யாரோ ஒருத்தர் சொன்னதுக்காக அந்த ராமன் சீதா அம்மா மேல சந்திக்கப்பட்டு காட்டுக்கு அனுப்பி வச்சிட்டாரு. அங்கதான் சீதா அம்மாக்கு 11 குஷன் பிறந்தாங்க. அந்த விஷயம் ராமனுக்கு தெரியாது. நல்லா இருக்கு லக்ஷ்மி. நல்ல பிளான் தான் போட்டிருக்க. ஐ அப்ரிஷியேட் யூ. எதை பத்தி பேசிட்டு இருக்க? அதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி லக்கியும் ஜின்னுவும் 11 குசன் மாதிரி வந்து ராமாயணத்தை பத்தி சொல்லிருக்காங்க. காலையில விடிஞ்சதுமே பயங்கர பிளான் போட்டிருக்க. எல்லாரும் அதுக்கு கனெக்ட் ஆயிட்டாங்க. இங்க பாரு, ஸ்கூல்ல பசங்க ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன்ங்கிறதுக்காக அந்த வேஷத்தை போட்டிருக்காங்க. அதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. தெரியும். இப்படி சொல்லி நீ தப்பிச்சிருவான்னு எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். நீ ஒரு பெரிய சைலண்ட் கில்லர் லக்ஷ்மி. வெளியே தான் நீ சைலண்டா இருப்பியே தவிர செய்ய வேண்டியதை சைலண்டா செஞ்சிருவ. நீ இப்ப நம்பினாலும் நம்பாம போனாலும் நான் இப்ப சொன்னதுதான் உண்மை. நீ சொன்ன எல்லாத்தையும் நம்புறதுக்கு நான் ஒன்னும் பைத்தியம் கிடையாது. உன் தலையில இருக்கிற பூவை என் காதுல வைக்கணும்னு பாக்காத. நேத்து டிஎன்ஏ டெஸ்டுக்கு ஒத்துக்கிட்டு இன்னைக்கு 11 குவெஸ்சன் டிராமா போட்டுட்டு இருக்கியா? இன்னும் எவ்வளவு நாள் சீட் பண்ண போற? ச்சே, வாழ்க்கை முழுக்க ஏமாத்திக்கிட்டே இருக்க. என்ன சைலண்டா இருக்கேங்கிறதுக்காக ரொம்ப ஓவரா பேசுற? யார் இங்க டிராமா பண்ணிக்கிட்டு இருக்கா? யார் இங்க சீட் பண்ணிக்கிட்டு இருக்கா? நேத்திக்கு எனக்கு வந்த கோவத்துக்கு கண்ணத்தை நான் பழுக்க வச்சிருப்பேன். ஆனா என் பொறுமையும் நல்ல குணமும் தடுத்துருச்சு. அதனாலதான் நீ தப்பிச்சிருக்க. அடிச்சிருக்கணும். அதுக்கப்புறம் நீ என்ன ஆயிருப்பேன்னு உனக்கு தெரிஞ்சிருக்கும். உன்னை நான் இப்போ இல்ல, என்னைக்கோ அடிச்சிருப்பேன். அத்தையோட வீடியோவை காரணமா காட்டி என் மூலமா பிரவீன் மிட்டலுக்கு ஷேர்ஸ விக்கிற மாதிரி செஞ்சப்பாவே அடிச்சிருக்கணும். அவரை கிட்னாப் ஆனப்போ கடைசி நிமிஷத்துல நீ அவரை உண்மையா காப்பாத்துற மாதிரி சும்மா நடிச்சுக்கிட்டு இருந்தல்ல, அப்ப நான் உன்னை அடிச்சிருந்திருக்கணும். அவர் கூட நீ கல்யாணத்துக்கு தயாரானப்பவே நான் உன்னை அடிச்சிருந்திருக்கணும். நீ தப்பு செய்யற ஒவ்வொரு தடவையும் நான் உன் கண்ணத்தை பழுக்க வச்சிருந்திருக்கணும். அப்புறம் அடிக்காம விட்டுட்ட? தைரியம் இல்லாததுனாலயா, இல்ல உன்னால அடிக்க முடியாதா? என்னால உன்னை அடிக்க முடியாமலாம் இல்ல. நீ மாறுவங்கிற ஆசையிலையும் நீ திருந்தி மனுஷியாவன்ற நம்பிக்கையில உன்னை அடிக்காம விட்டுட்ட. அப்படியா? நீ இப்படி கூட யோசிப்பியா? நான் அப்படி யோசிச்சதாலதான் நீ இன்னும் இந்த வீட்லயே இருக்க. அப்படி இல்லனா என்ன துரத்தி விட்டுருப்பியா? அந்த நாள் கூடிய சீக்கிரத்துல வரும். என்னைக்கு நான் என்னோட பொறுமையை இழக்கிறனோ அன்னைக்கு நீங்க உண்மையான ரூபத்தை பாப்ப.
அந்த நாள் வந்துடக்கூடாதுன்னு கடவுளை வேண்டிக்கோ. சுதா சுதா என்னாச்சுங்க? தலையில அடிபட்டிருக்கு. இவ்ளோ நாளா எங்க போனீங்க? என்னாச்சுங்க உங்களுக்கு? அதெல்லாம் நான் அப்புறமா சொல்றேன் சுதா. சீக்கிரமா துணியெல்லாம் பேக் பண்ணு, நம்ம உடனே இங்கிருந்து போகணும். உடனே வா. எங்க? எங்கேயாவது போயிடலாம், ஆனா இங்க இருக்க வேண்டாம். மூணார்ல இருந்து நாம இங்க வந்திருக்கோம். இப்ப எங்க போலாங்கறீங்க? அப்படி என்னதாங்க ஆச்சு? லக்கி லக்ஷ்மி மேடம் உடைய பொண்ணுங்கிற விஷயத்த லக்ஷ்மி மேடம் கிட்ட சொல்ல விடாம என்ன மனிஷா அடைச்சு வச்சிருந்தா. நான் எப்படியும் அங்கிருந்து தப்பிச்சு மித்ரா சாருடைய வீட்டுக்கு போனேன். ஆனா அங்க சாரும் மேடமும் ஒண்ணு சேர்ந்துட்டாங்க. அதை பார்க்க எனக்கு சந்தோஷமா இருந்துச்சு. இனி அவங்க கிட்ட நான் எந்த உண்மையும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு நான் இங்க வந்துட்டேன். ஆனா அந்த மனுஷா என்ன விட மாட்டா, கண்டிப்பா என்ன கொன்னுடுவா. அதனாலதான் நம்ம எங்கேயாவது தூரமா போயிடலாம். ட்ரெஸ் எல்லாத்தையும் பேக் பண்ணிடு. என்னங்க, சாரும் மேடமும் ஒண்ணு சேர்ந்துட்டாங்கன்னு உங்களுக்கு கன்ஃபார்மா தெரியுமா? நான் என் கண்ணால பார்த்தேன் சுதா. ஃபேமிலியா ஒன்னா சந்தோஷமா இருக்காங்க. அப்போனா மனிஷா உங்களை எதுக்காக அடைச்சு வைக்கணும்? அப்பனா சார் கிட்டயும் மேடம் கிட்டயும் நீங்க சொல்ல வேண்டிய விஷயம் ஏதோ ஒண்ணு இருக்கு. அத சொல்ல விடாம தான் அந்த மனிஷா உங்களை அடைச்சு வச்சிருப்பா. கரெக்ட் தான் சுதா. ஆனா அது என்ன உண்மையா இருக்கும்? நாம ஒரு தடவை சாரையும் மேடமையும் சந்திச்சா நல்லா இருக்கோங்க. இப்ப வேண்டாம் சுதா. தேவைப்பட்டா நம்ம திரும்ப வரலாம். இப்போதைக்கு நான் மனுஷா கண்ணில் படவே கூடாது. அதனால இங்கிருந்து போயிடலாம். துணிமணி எடுத்து வை. அவர் சொல்லாம போயிட்டார் சார். அந்த ஆளை நான் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்க. எங்க பார்த்தேன்? சாரி சார், தெரியாம அடிச்சிட்டேன். இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம். சார் சார் ஒரு நிமிஷம் சார். 5 வருஷத்துக்கு முன்னாடி லக்ஷ்மிங்கிற ஒரு பொண்ணு தான் கை குழந்தையோட உங்க டி எஸ்டேட்டுக்கு வந்தால, அவ இப்ப எங்க சார் இருக்கா? எப்படி இருக்கா? எஸ், அவன் என்ன ஸ்கூல்ல மீட் பண்ணியிருக்கான். லக்ஷ்மியை பத்தி விசாரிச்சான். கண்டிப்பா அவன் தான். சொல்லுங்க அர்ஜுன். லக்ஷ்மி, நேத்து ஒருத்தன் என் கார் முன்னாடி வந்து விழுந்துட்டான். நான் கூட அவனை ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணேன்னு சொன்னேன்ல. ஆமா, அவருக்கு நினைவு வந்ததுக்கு அப்புறம் கிளம்பிட்டாருன்னு கூட சொன்னீங்க. கிடைச்சாரா? இல்ல, இதுக்கு முன்னாடி அவன் எனக்கு தெரியும். உங்களுக்கு தெரியுமா? அவர் யார் அர்ஜுன்? ஸ்கூல்ல இதுக்கு முன்னாடி உன்னை பத்தி ஒருத்தன் விசாரிச்சான்னு சொன்னேன்ல, அவன் தான். பாஸ்கரன் அண்ணா? அவன் தான் லக்ஷ்மி. நீங்க உண்மையா தான் சொல்றீங்களா? உண்மைதான் லக்ஷ்மி, எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. அந்த அண்ணனுக்காக நான் நேத்து கூட மூணாருக்கு கால் பண்ணி கேட்டிருந்தேன்.